மத்தேயு 4:8-10 பார்த்தா 9 பார்த்தா இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா, பிசாசு இயேசு கிறிஸ்துவ டெம்ப்ட் பண்ணுறான். டெம்ப்ட் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், ரியலி இட் வாஸ் இன் டெவில்ஸ் ஹேண்ட். பிசாசோட கையில் தான் இது இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படி சொன்னான். அதனால தான் சீஷர்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சு அதிகாரத்தை எல்லாம் உரிந்து போட்டாருன்னு நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் உம்முடைய ராஜ்யம் பூமியில் வருவதாக நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. விளங்குதா? இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுறதுக்கு முன்னாடி சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள். இயேசு கிறிஸ்துவும் யூதர்களுடைய உடன்படிக்கையின்படி தான் பூமியில நடந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை வருது. அப்போ நாம புதிய உடன்படிக்கையின் மக்களா இருக்கும்போது நாம எல்லாத்துக்கும் மேல உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துட்டோம். அப்போ நாம எல்லாத்துக்கும் மேல உன்னதத்துல அவர் கூட உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னா நமக்கு மேல எந்த அதிகாரமும் எதுவுமே கிடையாது. ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நாம இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருந்து கிரியேஷன். விளங்குதா? நீங்க உன்னதத்துல அவருக்கு மேல உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா உங்க அதிகாரம் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அப்போ நீங்க இங்க இல்ல, இங்க இருந்து எல்லாத்துக்கும் மேல அதிகாரத்தை செயல்படுத்துறீங்க. அப்போ நீங்க இங்க இருந்து எல்லாத்துக்கும் மேல அதிகாரத்தை செயல்படுத்தும் போது உங்களுக்கு மேல ஏதாவது அதிகாரம் உண்டா? விளங்குதா? அப்போ பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனா நாம பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செயல்படுத்துறதுக்காக இருக்கும். விளங்குதா? அப்போ அதனாலதான் சொன்னாரு, நீ எவைகளை பூமியில் கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும், எவைகளை பூமியில் கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். அப்போ நாம இங்க இருக்கிறோம்னா எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அத்தாரிட்டியை பூமியில எக்ஸசைஸ் பண்றோம். நாம உட்கார்ந்துருக்கிறது எல்லாத்துக்கும் மேல. நாம சொன்னா இங்க இருந்து தான் சொல்றோம். நாம இங்க இருந்து சொல்லும் போது எதுக்கு மேல சொல்றோம்? எல்லாத்துக்கும் மேல சொல்றோம். அப்ப நாம சொல்றதுக்கு இந்த பூமியில உள்ள எல்லாமே கீழ்ப்படுது. நாம சொல்றத பூமியில இருக்கிறது எல்லாமே கேட்குது. நாம சொல்றத கேட்டு இது எல்லாமே செய்யுது. காரணம் என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரம் எல்லாத்துக்கும் மேல உள்ளது. அதனால நாம இங்க என்ன கட்டுறோமோ அது இங்க கட்டப்பட்டிருக்கும். நாம இங்க என்ன அவுக்குறோமோ அது இங்க அவுக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்க சித்தம் இங்க எப்படி நடக்குதோ அதை இங்க செய்யுங்கன்னு சொல்றவங்களா நம்ம இல்லை. ஏன்னா கிறிஸ்து மரித்து உயிர் தெழுறதுக்கு முன்னாடி இங்க நடந்தது இங்க வரட்டும் ஆண்டவரே. ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்க சிலுவையில உலக தோற்றம் ரெவல்யூஷன்ஸ்ல இருக்கும். ரெவல்யூஷன்ஸ்ல என்னது உலக தோற்றம் முன்பே அடிக்கப்பட்ட தேவாட்ட குட்டி படிக்கிறீங்களா? அப்போ இங்க இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டார். ஆனா அவர் அதுக்கப்புறமா பூமியில அடிக்கப்பட்டார். அந்த இடப்பட்ட கேப்ல தான் ஒரு பிரேயர் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லித்தரார். அப்பதான் சொல்றாரு, உங்க சித்தம் அங்க எப்படி நடந்துச்சோ அது இங்க நடக்கிற மாதிரி ஜெபம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாம அவர் கூட மரிச்சாச்சு, நாம அவர் கூட உயிர் திழந்தாச்சு, நமக்குள்ள எல்லாமே மன்னிக்கப்பட்டாச்சு. இது எல்லாம் நடந்தாச்சு. வெளியரங்கமான கோலமாக்கியாச்சு. இருந்த எல்லா அதிகாரத்தையும் பிரின்சிபாலிட்டிஸையும் பவரையும் உரிந்து போட்டாச்சு. வெளியரங்கமான கோலமாக்கியாச்சு. நாம அவரோட உயிர் தெழுந்தவர்களாம். நாம இல்லை, அவரே வாழ்றோம். இதுதான் பரலோகத்துல உள்ள சித்தம். அந்த சித்தம் பூமியில நடக்கட்டும்னு தான் சீடர்களை ஜெபம் பண்ண சொன்னார். அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சா? இனிமே அந்த ஜெபம் தேவையில்லை. இப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு படிச்சோம். நாம பாதாளத்தின் வாசல்கள் பூமியில் அங்கங்க நடக்குதா? பிசாசு அவனுடைய கிரியை அங்கங்க செஞ்சுட்டு இருக்கானா? செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா அதை மேற்கொள்ளாத படிக்கு நாம இருக்கோம். நம்மளை மேற்கொள்ளாது. அப்ப நம்ம கிட்ட சாவி திறவுகோலை கொடுக்குறேன்னு சொன்னார். அப்ப திறவுகோல்னா என்ன? ஒருத்தன் வியாதிப்பட்டு இருந்தானா அவங்கிட்ட போய் திறந்து விடுறீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? கிஃப்ட் இருக்கு. அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அப்ப ஒருத்தரையும் நீங்க ஹீல் பண்ணும்போது, ஒருத்தரையும் டெலிவர் பண்ணும்போது நீங்க பரலோக ராஜ்யத்தை பூமியில என்ன பண்றீங்க? அதனாலதான் சொன்னாரு, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீங்கள் போகையில் உலகம் எங்கும் பிரசத்தம் பண்ணுங்க. என்ன பிரசத்தம் பண்ணுங்க? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்குன்னா இந்த வருதுங்க அப்படின்னு இல்லை. பழைய ஏற்பாடு சீடர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள ப்ராஃபட் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னாரு. யார சொன்னாரு? யோவான் ஸ்நானகனை சொன்னாரு, ஸ்திரீகளுக்குள் பிறந்தவனில் இவனை போல பெரியவன் கிடையாது. ஆனா ஜான் 11
ஜான் 11:11 சொல்றாரு, இப்போ இவனோட பெரியவங்க கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல வரவன் எல்லாரோட பெரியவனா இருப்பான்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? எந்த ப்ராஃபட்டும் அவர் யோவான பெரியவன் சொன்னாரு. ஆனா யோவான் பெரிய அற்புதம் செஞ்ச மாதிரி நம்ம எங்கேயும் படிக்கல. எலியா, எலைசா, நம்மளெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் அவங்களதான் பெரியவங்க நினைச்சு இல்லையா? தாவீது எத்தனை ஒரு யுத்தம் கூட தோக்கல தாவீது. அப்ப அவனை பெரியவன் சொல்லல, ஆனா யோவான பெரியவன் சொல்றாரு. ஏன்? ஏன்னா எல்லாருமே வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யோவான் தான் வந்துட்டாருன்னு சொன்னாரு. ரைட்டா? அடையாளம் கண்டுபிடிச்சு இதோ தேவாட்டுக்குட்டின்னு சொன்னது யோவான் தான். அந்த மெசேஜ், a prophet is known for his message. ஸோ அப்படி அந்த செய்தியை கொண்டு வந்தனால தான் அவருக்கு எல்லாத்தோட பெரியவன் சொன்னார். ஆனா பரலோக ராஜ்யத்துல இருக்கிறவங்க யோவானை விட பெரியவங்கன்னு ஏன் சொன்னார்? யோவானுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒருத்தர் வராருங்க அப்படின்னு சொன்னாங்க. யோவான் என்ன சொன்னார்? இந்த வந்துட்டாருங்க. நாம என்ன சொல்லுவோம்? இந்த வந்துட்டாருங்க. இந்த வந்துட்டாருன்னு சொல்றத விட இந்த வந்துட்டாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் நம்மள ஆண்டவர் பெரியவங்கன்னு சொல்லியிருக்காரு. மேத்யூ படிங்க, மேத்யூ 11:11 படிங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சானகர் பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய். புரிஞ்சுதா? பரலோக ராஜ்யத்துலனா இப்ப பரலோக ராஜ்யம் தான் இருக்கு. பரலோக ராஜ்யத்தை யார் நிலவுனது? இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரித்து உயிர் தெழுந்தார். இப்போ அவர் ஆரம்பிச்ச வேலையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இதை சரி பண்ணுங்க, இதை கீழ்படுத்துங்க, இதுக்கு மேல அதிகாரம் செலுத்துங்க, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க சொல்றதுதான் இங்க நடக்கும், நீங்க சொல்றத எந்த கிருமியா இருந்தாலும் எந்த ஜந்துவா இருந்தாலும் கேட்கும். அப்போ நீங்க ராஜ்யத்தை இங்க செயல்படுத்துங்க. நீங்க போகையில கோ அண்ட் ஹீல் த சிக், நீங்க போய் சுகப்படுத்துங்க. கோ அண்ட் ஹீல். அதாவது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டரை போயிட்டு சரி நீங்க போய் அந்த ஒரு கேம்போ ஏதோ ஒன்று பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் அனுப்புறாங்கன்னா, இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒரு மெடிக்கல் டீமோட போவார். ரைட்? அப்போது இவருக்கு சர்ஜரி பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணுமா, ஹீ வில் ஹாவ் எவ்ரிதிங். ஒரு மொபைல் டீம் இவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் போய் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை அசஸ் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவ்வளோத்தையும் செஞ்சு அதை சரி பண்ணுறது யாரோட கையில் இருக்குது? டாக்டர் கையில் இருக்குது. நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே அதுக்கு தேவையான நெசசிட்டிஸும் நீட்ஸையும் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. விளங்குதா? அப்போ என்ன தேவையோ அதை கொடுத்து தான் அனுப்புவாங்க. அப்போது இந்த டாக்டர் போகும்போது அவர் போய் அதை அவ்வளோத்தையும் செய்யணும். அப்போ அவர் அங்கே உட்காந்துட்டு இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க மாட்டார். இங்கே இவங்க இருக்காங்க, அங்கே அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு இது தேவை, அது என்ன பண்ணுறது? இட் இஸ் நாட் லைக் தட். அப்போது நாமளை இங்கேருந்து ஆண்டவர் இங்கே அனுப்பிச்சாருன்னா, பிசாசோட சகல வல்லமைக்கு மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா, நம்மோட அதிகாரம் கிறிஸ்துவோடைய அதிகாரம். ஜீசஸ் கிறிஸ்டுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சோ அதே தான். ஏன்னா அந்த நாமத்தில் தான் போகிறோம். அவருடைய நாமத்தை தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வச்சிருக்காரு. அது நமக்கு தெரியும். அப்போ எல்லா நாவும் முழங்கும், எல்லா முழங்காலும் முழங்கும், எல்லா நாவும் சொல்லும் இயேசுவேதியம். அப்போது அந்த அத்தாரிட்டியில் நம்ம வரும்போது இது எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும். விளங்குதா? அப்போ நாம இது இவ்வளத்தையும் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம செய்யணும். அப்போ இங்க கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் யாரு? நம்ம. எங்க கட்டுறோம், எங்க கட்டவிழ்க்கிறோம்? பூமியில. அப்ப நம்ம எதை இங்க கட்டவிழ்க்கிறோமோ, எதை கட்டுறோமோ அதுதான் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கு. அப்போ கான்செப்ட் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை படைச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் கொடுத்துட்டாரு, நம்ம ஜெயிச்சாச்சு. பிசாசோட கிரிய பூமியில நடக்குதா? நடக்குது. ஆனா நான் வாயை திறந்து சொல்லும் போது பிசாசு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், நவந்து ஓடணும். விளங்குதா? சிம்பிள் ஆஸ் தட். வேற எதுவுமே இல்லை. சிலுவையில் ஜெயிச்சாச்சு, என்னோடது முடிஞ்சாச்சு, நான் மறிச்சிட்டேன், உயிர் தெழுந்துட்டேன், இயேசு முடிச்சிட்டாரு. அவனுக்கு எந்த அதிகாரமும் எந்த பவரும் இல்லை. நிறைய பேர் அவனுக்கு பவர் இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறனால தான் விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. உங்கள்கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்துட்டான், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. உண்மை அது கிடையாது. அவங்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லா அதிகாரமும் இயேசுகிட்ட இருக்கு. எல்லா அதிகாரத்துக்கு மேலே நம்மளை உட்கார வச்சிருக்காரு. நாம சொன்னா அவன் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். ஓகே, நாம சொன்னா இங்க மட்டும் இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கீழ்ப்படியணும். முதல்ல படிச்சோம்ல, ஆண்டவர் அவருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேல வச்சாரு. அவர் சொல்றத செய்யறதுக்கு எல்லாமே
ரெடியாக இருக்குன்னு பார்த்தோம் சிருஷ்டி எல்லாம். அப்போது எவ்ரி திங் இஸ் ரெடி. நீங்கள் இங்கேருந்து ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா தலைவலி என்ன எதாக இருந்தாலும் போகும். ரைட், எதாக இருந்தாலும் போகும். ஒரு வார்த்தை தான் நான் சொன்னால் அது ஓடணும். நான் இங்கேருந்து சொன்னால் 45 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறதும் ஓடும். நான் ஃபோனில் ஒருத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணால் அவங்க அங்கே எந்திரிச்சு குதிச்சு ஓடுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா நான் இங்கேருந்து பேசலை, இங்கேருந்து பேசுகிறேன். நான் இங்கேருந்து பேசினா பூமி ஃபுல்லாக மாற்றம் நடக்கும். அவர் எனக்கு அளந்து நீ வந்து தமிழ்நாடு வச்சுக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. ஐ எம் அ கோஹேர் வித் கிறிஸ்துவோட உடன் சுதந்திரராய். அப்போ கிறிஸ்துவக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது அவ்வளவும் என் காலுக்கு கீழே இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர், சேட்டன் இஸ் நாட் அ ஃபேக்டர், மணி இஸ் நாட் அ ஃபேக்டர். எதுவுமே இதனால அதனாலன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கேன். நான் சொன்னால் நடக்கணும். ரைட், இப்போ 4 செகண்டுக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. நமக்கு இதுதான் வேலை. அவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அவனெல்லாம் பார்த்து பார்த்து துரத்தி விடுறோம். வணங்குதா? ஹல்லேலூயா. எபிரேயர் 10:11-14. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்திருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். நிறைய பேர் சபையில் என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே என்னை பூரணப்படுத்தும். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 10:13-14. சரியா? கான்டெக்சுவலாக பார்த்தா 11-14 வரைக்கும் வரும். 13-14 சொல்கிறேன். இந்த 14 பார்த்தா அவர் ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்பட்டாச்சா இல்லையா? சரியா? அவரோட ஒரே பலினால பூரணப்பட்டாச்சு. அப்போ ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்கு பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அழகுபடுத்துங்க. அது வந்து அது எல்லாமே முட்டாள்தனமான ஜெபம். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இவர் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு? இந்த ஸ்பாட்லெஸ் சர்ச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்பாட்லெஸ் சர்ச் வந்து பூரணப்பட்ட சபைன்னு கிடையாது. விளங்குதா? அந்த பூரணத்துக்கு சரியான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பூரணம்னா என்ன? இங்கே சொல்லிட்டாரு, அவங்க they are perfected, for by one offering hath he perfected forever them that are sanctified. பரிசுத்தம் ஆக்கப்பட்ட எல்லாரையும், இதில் வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்னு இருக்கு தமிழில், ஆனால் இங்கிலீஷில் sanctified. சரியா? ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். sanctified, perfected. ஓகேவா? தமிழ் அதை சரியா மொழிபெயர்த்தா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆமாம். இங்கிலீஷில் யாராவது இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் படிங்க. For by one offering he has perfected forever them that are sanctified. ரெண்டுமே past tense. NIV, இது கிங் ஜேம்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ தேர் ஆர் என்ன ஒன்று இது நமக்கு நல்லா தெரியணும். டிரான்ஸ்லேஷன், இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் ஆண்டோடைய வார்த்தையான உண்மைதான். பட் இட் இஸ் பீயிங் டிரான்ஸ்லேட்டட். டிரான்ஸ்லேட் பண்ணவங்கலாம் ஆவியானவரால் தான் நடத்தப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா கேள்வி. ஓகே, ஸோ வி ஷுட் ரீட். என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறாரு, இதுக்கு ஒத்த வசனம் வேறு எங்கே இருக்குது, மற்ற மொழிபெயர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, அதுக்கு பேர் தான் ஸ்டடி. ரைட்? இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கும் போதே ஒரு ஆத்தர் ஒரு மாதிரி எழுதுவார், இன்னொரு ஆத்தர் இன்னொரு மாதிரி எழுதுவார். ஆனால் அந்த ஆத்தர் எழுதுறத படித்து அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் ஓகே திஸ் இஸ் த ட்ரூத்னு நம்மளால் வர முடியும். பைபிள் ஆல்சோ அதுவும் அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் புக். இதில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம கிரேக்கில் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தேடி படிக்கும்போது we will come to a truth. அப்போது இந்த இடத்துல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது அங்கே போனால் அது பெரிய டீச்சிங், புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அது தனியாக அது ஒரு நாள் பேசணும். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டிருக்கோம். இட் இஸ் செட் கிளியர்லி இன் கிங் ஜேம்ஸ், ஃபார் பை ஒன் ஆஃபரிங் ஹி ஹத் பர்ஃபெக்டட் அண்ட் ஃபார் எவர் தே ஆர் சாங்டிஃபைட். அப்போ நம்மளை பரிசுத்தம் இங்கே பாருங்களேன், உங்களை மன்னிச்சு எல்லாத்தையும் அழித்து உங்களுக்கு நடுவில் இல்லாத கையெழுத்தை எடுத்து போட்டாருன்னா அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சா இல்லையா? நீங்கள் செத்து போயிட்டீங்க, உயிரோடு வந்துட்டீங்கன்னா அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? நான் வாழலை, கிறிஸ்து தான் வாழ்றாருன்னா அப்போ கிறிஸ்துவை இப்போ பரிசுத்தப்படுத்திட்டீங்களா என்ன?
நீங்க சொல்றீங்க நான் வாழல, கிறிஸ்து தான் வாழ்றாரு. அப்ப கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறாரா இல்லையா? ஆமா. அப்ப திரும்ப நான் வந்து கழுவப்படணும்னா என்ன அர்த்தம்? அப்ப கிறிஸ்துவ நீங்க கழுவுறீங்களா என்ன? அப்ப நீங்க சாகலன்னு அர்த்தம். சாகலன்னா எங்க இருக்கீங்க? அப்ப உண்மையிலேயே நீங்க மறிச்சிங்களா? நிறைய கேள்விக்குள்ள போகும். விளங்குதா? ஸோ இப்போ பாயிண்ட் வந்து we are sanctified, we are perfect. ஆனா கிறிஸ்து எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார்? இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்திருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை, 13 படிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவனோட கிரியை நம்ம எல்லாரும் அழிக்கிறதோட ஆண்டவர் பிதாவோட விளங்குதா? அதுதான் மேட்டர். அப்போ கடவுள் வந்து பூரணமான சபைக்கு வராரு, அவருடைய வருகை தாமதமாகுது அப்படின்னா இவனோட கிரியைகள் அழிக்கப்படாதனால தான் தாமதமாகுது. அப்போ கிறிஸ்துவோடைய வருகையை நான் சீக்கிரமா வர்றதுக்கு என்னால அந்த டைம் ஸ்பேனை குறைக்க முடியுமானா முடியும். எப்படி முடியும்? இவனுடைய சத்துருவோடைய கிரியைகளை நான் அழிச்சா அது முடியும். விளங்குதா? இப்போ சிலுவையில வெற்றி சிறந்தாரு, எல்லாத்துக்கு மேலேயும் நம்மளை உட்கார வச்சுட்டாரு, நமக்கு விரோதமா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏன் மேட்டர் சால்வ்டு. எனக்கு வந்து ஒரு தும்மலோ ஒரு இருமலோ கூட வராது, ஒன்றும் என்னை ஒரு விதத்திலும் சேதப்படுத்தாது. இட் ஷால் நாட் டச் மீ. என்னுடைய ஆகாரத்திலும் தண்ணிலையும் குறைவு இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அது எல்லாத்தையும் சிலுவையில் அவர் முடிச்சிட்டாரு. ஆனா அடுத்தவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை அவிழ்த்து விடுறதுக்காக நான் பூமியில இருக்கிறேன். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அவிழ்த்து விடுறதுக்காக தான் நம்மளை பூமியில வச்சிருக்கிறாரு. நாம இவங்க எல்லாரையும் அவிழ்த்து விட்டு எல்லாரையும் விடுதலை ஆக்கும் போது பூரணம். விளங்குதா? There comes immortality. கிறிஸ்துவோடைய இன்னொன்று படிச்சிருக்கோம்ல, தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டி எல்லாம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எல்லாருமே தேவபுத்திரர்கள், எல்லாரையுமே சிலுவையில் ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டார். நமக்கு சிலருக்கு தெரிஞ்சவங்க ஓகே நான் கிறிஸ்துவுல இருக்கேன், என்ன எதுவும் தொட முடியாது, என் லைஃப் செட்டில்டு, எனக்கு ப்ராஸ்பரிட்டி சக்சஸ் எல்லாமே தெரியும், எல்லாம் முடிஞ்சு வா சூப்பர் அப்படின்ட்டு வரும்போது அடுத்தது இவன் இருக்கான்னு அவனை திறந்து விடு, இவனை எடுத்து விடு. அப்போ எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? நம்மளுடைய அன்புக்குள்ள நம்மளுடைய ஐக்கியத்துக்குள்ள ஆட் ஆயிக்கிறாங்க, இந்த சந்தோஷத்துக்கு ஆட். அவங்களும் என்ன பண்றாங்க? அவங்கள அவுத்துடுறாங்க. இவங்களுக்கு இப்படியே போகும்போது உலகம் ஃபுல்லா வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருந்து செயல்படுறவங்க உலகம் ஃபுல்லா வந்துட்டாங்க. விளங்குதா? இப்ப எத்தனை பேர் இங்க இருந்து விடுதலை ஆக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் பிசாசோடைய வல்லமையில இருந்து நம்ம விடுவிக்கிறோமோ இவங்க எல்லாரும் எங்க வராங்க? they are shifted to that. ஒருத்தன் கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டானா நம்ம கூட வந்து கிறிஸ்துவுக்குள்ள உட்காந்துடுறான். அப்ப அங்க இருந்து அவன் அதிகாரத்துல செயல்பட நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அங்க இருந்து அவன் கமாண்ட் பண்றான், இது ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்? உலகம் பரலோகத்துக்குள்ள மறைஞ்சு போயிடும். விளங்குதா? இப்போ many are there, we are here. அப்படியே நம்ம இதை சுருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், the earth is filled with the glory of God. அப்பதான் பூமி வந்து தேவனுடைய மகிமையினால் நிறையும். தேவனுடைய மகிமையினால பூமியை நிறைக்கிறது யாரு? நம்ம தான். நம்ம ஒன்று செய்யும் போது இங்க போயிட்டாங்க, அவங்க சரியாயிட்டாங்க, இவங்க சரியாயிட்டாங்க, ஓ இங்க ரைட். அப்போ அவருடைய மகிமை அப்படியே சேச்சுரேட் ஆகி டைட்டா பிரிக் பண்ணிட்டே வருது. அப்போ பிசாசோட கிரியை எல்லா பக்கத்துலன்னு அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவனால இதை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. அவன் ஏற்கனவே டிராப்ல இருக்கான். இதை பிச்சுக்கிட்டு வேற எங்கன்னா போறான்னா என்ன? இந்த பூமி ஒண்ணுதான் அவனுக்கு இடம். இதையும் அழிச்சு போடு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கையில ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம ஸ்கியூஸ் பண்ணும்போது he has no breathing space. ஆமென். இதுதான் நம்ம வேலை, இவனை எங்கேயுமே விடக்கூடாது. ரைட்? சரி, இதுக்கு என்ன ஒரு வசனம் இருக்கு? யோசுவா படிங்க. யோசுவா 3ன்னு நினைக்கிறேன். லேர்ன் வார். அந்த ஒரு ட்ரைப் ஆண்டர் விட்டு வச்சிருந்தாரு, so that they learn warன்னு வரும்ல அஜிம். அது you shall judge among rebuke
இல்லை, அதாவது யுத்தம் செய்ய பழக்க வைக்காதவர்கள் யுத்தம் செய்யறதுக்கு பயிற்றுவிக்கிறதுக்காக விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜட்ஜஸ் 3:1-2. நியாயாதிபதிகள் 3:1-2 வாசிங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேலின் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். விளங்குதா? அப்போ ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமா இருந்த எல்லா ஜாதிகளையும் அழிச்சிட்டாரு. ஆனா சில ஜாதிகளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? விட்டு வச்சிருக்காரு. எதுக்காக விட்டு வச்சிருக்காரு? இஸ்ரவேலர்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போகலையோ, யுத்தம் யாரெல்லாம் பண்ணலையோ, அவங்க மேல யுத்தம் செஞ்சு அவங்கள ஜெயிச்சு பழகிறதுக்காக. விளங்குதா? சரி, ஏசாயா 14:12-19 வரைக்கும். ஏசாயா 54:16-17. ஏசாயா 54:16-17. I have created the smith that bloweth the coal in the fire, and that bringeth forth an instrument for his work. And I have created the waster to destroy. படிங்க. கரிநெருப்பை ஊதி கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிற. புரியுதா? அப்போ கொல்ல ஒருத்தன் நல்ல ஆயுதத்தை கிரியேட் பண்றான்னா அவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாகிறவனையும் யார் தான் சிருஷ்டிச்சாரா? ஆண்டவர். அப்போ நல்லதையும் ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சிருக்காரு, கெட்டதையும் ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சிருக்காரு. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் கடவுள் வந்து சிருஷ்டிச்சாரு, ஏன் சாத்தான் பூமியில இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இப்போ பதில் பார்த்துட்டு இருக்கோம். விளங்குச்சா? இப்போ இந்த சாத்தானை கிரியேட் பண்ணது யாரு தான்? God says I created him. நல்லதையும் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். விளங்குதா? அப்போ நல்லதை நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், கெட்டதை பண்றதுக்கு அவனையும் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்தது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். அடுத்தது, கர்த்தருடைய ஊழியக்காரரும் சுதந்திரமும் என்னால் உண்டாகும் அவர்களுடைய என்னால் உண்டாகும் அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது. விளங்குதா? அப்ப இது என்னன்னா, என்னால் உண்டாகும் அவர்களுடைய நீதி, உங்களுடைய சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க, ரைட்? நாம இங்க தான் இருக்கிறோம். கெட்டது பூமியில இருக்குதானா? இருக்கு. கிரியேட் பண்ணது யாரு? எப்படி வந்துச்சு? ஆண்டவர் தான் கிரியேட் பண்ணாரு. அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல எனக்கு அதிகாரம் இருக்குதானா? இருக்கு. அது எதுக்காக பூமியில இருக்கு? நாம் பழகிறதுக்காக பூமியில இருக்கு, ரைட்? அப்போ ஒரு கிரைசிஸா ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு வியாதி, ஒரு கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க, இல்ல ஒரு பிசாசு பாக்குறீங்க, இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணு தேவைன்னா, வாவ், பிரைஸ் காட், நான் பழகிறதுக்காக வந்திருக்கு. விளங்குதா? எப்படி நான் பழகுவேன்? என்னுடைய அதிகாரத்தை அதற்கு மேல நான் செயல்படுத்துவேன், அது போகும். ஏன்னா எனக்கு ஹோல் பிக்சர் தெரியும், நான் மேல இருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு, அது கெட்டது, அது வராது. அதனாலதான் தாவீது சொல்றான், துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாதுன்றது சட்டம். சமுத்திரத்தை பார்த்து நீ மட்டுமா இதை தாண்டி வராதுன்னு சொன்னார். அது அங்க இருக்குது, அது செய்யுது. அதே மாதிரி கெட்டதை நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அவங்க தப்பு செய்யறதுக்கு அந்த என்னது அழிக்கிறதுக்கு அவன் தான் கிரியேட் பண்றான். ஆனா அவன் உருவாக்குற எந்த ஆயுதமும் உன்கிட்ட வாய்க்காது.
அதனாலதான் சொன்னாரு, ஒன்றும் ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. எதுவும் நம்மள தொட முடியாது. ரைட்டா? யாக்கோபுக்கு விரோதமான குறிசெழுதும் இல்லை, மந்திரமும் இல்லை. அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமா யாக்கோபுக்கு விரோதமா வர மந்திரம் குறிசொல்லுதெல்லாம் கிரியை செய்யாதுன்னு போடல, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு போட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு விரோதமா எதுவும் செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, எல்லா துறைத்தனங்களும் எல்லா அதிகாரத்துக்கும் மேல உட்காந்துட்டீங்க. நீங்க மறிச்சீங்க, உயிர் தெழுந்தீங்க, அவரோட உட்காந்துருக்கீங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் மேல இருக்கீங்க. இது எல்லாம் இருக்கு. கெட்டது பூமியில இருக்குதா? பிசாசு கிட்ட வல்லமை இருக்கா? இருக்கு. அவன் செயல்படுறானா? படுறான். எதுக்காக படுறான்? ஒரு நாள் உங்களை பார்க்கணும், அன்னைக்கு ஓடணும். அதுக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இதுக்குதான் ஆண்டவர் பூமியில நம்மள வச்சிருக்காரு. இந்த பூமியில நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை முழு வாழ்க்கை கிடையாது. இது ஒரு ட்ரைனிங் பீரியட். ரைட்டா? till we all come to the fullness. சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை ஊழியர்களாகவும் எதுக்காக கொடுத்தாரு? சபை முழுமை அடைந்து கிறிஸ்துவுடைய ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் முழுமை பெற்று வர்றதுக்கு. அதை வாசிங்க, எபேசியர் தானே, வாசிங்க. he gave some apostles, some pastors, some prophets, till we all come to the knowledge of the faith. எஃபிஷியன்ஸ்ல தான் இருக்கு. வாசிங்க. 14 வாசிங்க. அது ஆல்ரெடி படிச்சிட்டோம். 13ல இருந்து வாசிங்க. 13ல இருந்து வாசிங்க. 12ல இருந்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அடுத்தது வேலைக்காகவும் கிறிஸ்துவின் unto the measure, சிலரை அப்போஸ்தலராகவும், சரி, தீர்க்கதரிசியாகவும், சுசிகர்களாகவும், மேய்ப்பராகவும், சரி, அடுத்தது நாம் இனி குழந்தைகளாய் இராதபடிக்கு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும் பொருட்டாக அப்படி செய்தார். இப்போ இதுல என்ன உங்களுக்கு புரியுது? இதை உட்காந்து படிக்கணும். ஒரு லைனும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்போ இதுல என்ன, நாம ஒரு இது அப்படிங்க அது அப்படிங்க ஆளுக்கு வந்து ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க இதுல டாஸ் ஆகாம நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சத்தியத்திலையும் உண்மையிலையும் வளரணுமா? சத்தியத்திலையும் உண்மையிலையும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே, சத்தியத்திலும் உண்மையிலையும் வளர்ந்து நீங்க பர்ஃபெக்ட் ஆகி கிறிஸ்துவோடைய முழுமைக்கு. கிறிஸ்துவோட முழுமைனா என்ன? இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? கிறிஸ்துவோட முழுமைனா அவர் தன்னை தாழ்த்தினாரு, மனுஷருக்கு கீழே தாழ்த்தினாரு, அவரை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி தேவனுக்கு ஒப்பானதா அவரை உயர்த்திட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு போறதுதான் கிறிஸ்துவோடைய முழுமை. அப்ப நான் இங்க எதுக்காக இருக்கிறேன்? கிறிஸ்துவோடைய முழுமைக்கு ஒப்பான வளர்ச்சிக்கு வளர்றதுக்காக இருக்கிறேன். நான் பரிசுத்தம் ஆகிறதுக்காக இல்லை, என்ன பரிசுத்தம் ஆக்கிட்டாரு, என்ன பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாரு. சிலுவையில் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு. அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சாயலோட தான் நான் பூமியில இருக்கிறேன். ஆனா இந்த சாயலோட பூமியில இருந்து நான் என்ன பண்றேன்? அவருக்கு ஒப்பான வளர்ச்சிக்கு வளர்றேன். அவருக்கு ஒப்பான வளர்ச்சினா யாரு? முதலாவது அவர் ராஜா, அவர் ராஜ்யம் செய்யறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் மேல ஆளுகை செஞ்சு ராஜ்யம் செஞ்சு ஒரு ராஜாவா நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்காக தான் என்ன பூமியில விட்டுருக்காரு. உன் காலுக்கு கீழே எல்லாமே இருக்கு. அங்க ஒரு பிசாசு இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, அதை கீழ்ப்படுத்தி அதற்கு மேல ஆளுகை செய்யறதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. எப்படி ஆளுகை செய்வோம்? ஒரு சிப்பாய் வருவான், அவன்கிட்ட சண்டை போடு அப்படின்னு ராஜா சொல்லுவாரு. சண்டை போடுவோம். அவனால நம்மளை கொல்ல முடியுமா? நம்மளை கொல்றதுக்கு அந்த சிப்பாய்க்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் ராஜா. ரைட்? எங்க அப்பா சொன்னனால நான் பழகுறதுக்காக ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விட்டுருக்காங்க. அப்ப அந்த சிப்பாய் வருவான், அவன் கத்தி எடுத்து என்னால கொல்ல முடியாது. அவன் கொல்றதுக்கு முன்னாடி அவனை போட்டுருவாங்க. விளங்குதா இல்லையா? அப்ப பிசாசு அதனாலதான் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் உதை மேற்கொள்வதில்லை, ஒன்றும் ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. நான் புதிய சிருஷ்டி, புதுசா அவருக்குள்ள பிறந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன். எனக்கு என்னுடைய பரிசுத்தமாகுதல், என்னுடைய இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்னுடைய அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்துறதுல தான் நான் குறைவுள்ளவனா இருப்பேன். ஆனா நான் அதிகாரத்தை உபயோகப்படுத்த நான் பேசி என்ன இந்த அப்போஸ்தலர்கள், போதகர்கள், இவங்க எல்லாரும் இது உன்னுடைய அதிகாரம், இது உன்னால பண்ண முடியும், அது உன்னால பண்ண முடியும், என் அதிகாரத்துல நான் வளரும் போது கிறிஸ்துவோடைய முழுமைக்கு வளர்றேன். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன்.
அப்போ நான் வளரும் போது ஒரு இடத்துல நான் வளரும் போது தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருந்து ஜாஸ்தி வெளிப்படும். அப்போ நான் ஒருத்தரும் அதே மாதிரி வளரும் போது வாட் வில் ஹெவன் டு? ஹெவன் வில் இன்ஃபில்ட்ரேட் எர்த். பூமி அப்படியே நெருக்கும். பிசாசுக்கு போறதுக்கு இடமே கிடையாது. அவன் தோக்குறதுக்காகவே பிறந்தவன், நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மேட்சுக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படி சொன்னா இவன் ஜெயிக்கிறதுக்கு போறான், அவன் தோக்க போறான் அப்படின்றது மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸிங் தான் அது. காடோட பெரிய டிவைன் மேட்ச் ஃபிக்ஸிங். அது நடந்துச்சு, அதை மாற்றவே முடியாது. அப்போ அது நமக்கு தெரியணும். This should be in your attitude. I cannot lose a battle. என்னால தோக்கவே முடியாது. அதுதான் என்னுடைய சுபாவம், என்னுடைய சாயலே அதுதான். என்னால தோக்க முடியாது. நான் போறேன்னா அங்க வெற்றி தான். விளங்குதா? நாம இங்க இருக்கிறதே ஜெயிக்கிறதுக்காக தான். அவன் படைக்கப்பட்டதே தோக்குறதுக்காக தான். சரி, ஆண்டவர் எதுக்கு கெட்டதை படைச்சாரு? உன்கிட்ட தோக்குறதுக்காக. அது உன்னை அணுகாது, அது உன்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அறியாமையினால் என்னுடைய மக்கள் சங்காரம். My people are destroyed because of lack of knowledge. தெரியல. இந்த இடத்துல இவன் வந்து என்ன அடிச்சிட்டு இருக்கான். ஏ, நீ எந்திரிச்சு நின்னா ஓடி போகணும்டா. அது உனக்கு தெரியல, அதனாலதான் அடி வாங்கிட்டு இருக்க. ரைட்? அதான் my people perish because of lack of knowledge. அப்படின்னா ஐயோ அப்ப ஞானம் எப்போ வரும்? நோ, ஜஸ்ட் ரியலைஸ். யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து 4 வயசுல இருந்து அந்த குழந்தை வளருது. அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு செய்வாரு. டெய்லி போட்டு அடிக்கிறாரு, சாப்பாடு ஏதோ கொடுக்குறாரு. எப்படியோ அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை அப்படி இப்படியே இருக்கும்போது திடீர்னு ஒரு எங்கிருந்தோ ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடச்சிச்சு அந்த குழந்தைக்கு. அப்படி படிக்குது. பத்திரம் பார்த்தா என்னது என் பேரில் போட்டிருக்கு, எங்கள் அப்பா பேரில் போட்டிருக்கு. வழங்குதா? இங்கே இவருக்கு பேர் வேற ஏதோ இதில் இருக்குது. அப்படி பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு புரிய வருது. ஓ, இது உயில், எங்கள் அப்பா எனக்கு எழுதியிருக்காரு. இப்போ இவர் வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு அடிச்சிட்டு இருக்காரு, வசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை லைக் ஃபிளிப் ஆஃப் த செகண்ட். விளங்குதா? அதுக்கு டைம் எடுக்க தேவையில்ல. எனக்கு தெரியும். ஓ அப்படியா, இது என் வீடா, வெளில போடா. புரியுதா இல்லையா? நிறைய பேர் இந்த மைண்ட் ரினிவலுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நீ படிச்சியா, ஓ அவ்வளோதானா, தட்ஸ் இட், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் அது வந்து ரேமா லோகோஸ் அது வரணும், டைம், லைக் யூ ஹாவ் மெனி திங். நோ, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சா எனக்கு கீழே இருக்கு, பிசாசு இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன், நான் செத்துட்டேன், உயிரோட வந்துட்டேன், இது எல்லாத்துக்கும் மேலே, நான் எல்லாத்துக்கும் மேலே உட்காந்துருக்கேன். அவன் எனக்கு கேட்கணும், அவனுக்கு அதிகாரம் இல்லை, என்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஏதோ பவர் வச்சுட்டு திருட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறான். ரைட்டா? அவ்வளோதான், நான் ஜெயிக்கணும். ஜஸ்ட் வென் யூ கம் டு த ட்ரூத், யூ வேக் அப், எஸ், கெட் அவுட், அவ்வளோதான். திஸ் இஸ் மைண்ட் ரினிவல். யூ நோ த ட்ரூத் and the truth shall set you free. It doesn't take time. சத்தியம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் டைம். நான் 30 வருஷம் 40 வருஷம் பாண்டத்தில் இருந்தேன்னா ஓகே. ஆனா ஒன்ஸ் லைட்டா போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், ட்ரூத் வந்துச்சு, யூ ஆர் ஃப்ரீ. நவ் யூ கேன் டூ, யூ கேன் டேக் யுவர் பொசிஷன், யூ கேன் ரூல். நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஆளுக செய்யலாம், அதுல யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா புக்கை படிச்சு ஓகே, என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் படிச்சுட்டேன், அவ்வளவுதான், செய்யறேன். ஆமென். யோவான் 13:34-35 படிங்க. நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. நம்முடைய அத்தாரிட்டி புரிஞ்சிச்சு, நம்ம யாரு, நம்ம என்ன அதிகாரம், நம்ம என்ன பண்றோம் நமக்கு புரிஞ்சிச்சு. இப்ப என்ன சொல்றாரு? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, உங்களிடத்தில் சொல்ல, உங்களில், ஓகே, உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற பிரதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நாம தேவனுடைய சீஷர்கள்னு எப்படி மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னா, நாம ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுப்பாங்க. இதில் வந்து ஒருவர்னா நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது யாருமே அவருக்கு சகோதரர்களாக இல்லை. அவராக அவங்கள கூப்பிட்டாரு, அவங்களுக்குள்ளதை செஞ்சார். ரைட்? அப்போ இவர் அவர் நம்மள அன்பா இருக்க சொல்றாரு, ஒருவரில் ஒருவர். ஓகே, அது வந்து ஒத்துக்கிறோம். எப்படி அவர் எப்படி நம்ம கிட்ட அன்பா இருந்தாரோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணுமா?
அப்ப அவர் எப்படி அன்பா இருந்தார் சொல்லுங்க? இயேசு எப்படி மற்றவங்கள்ட்ட அன்பா இருந்தார்? உயிரை கொடுத்தாரு. இல்லை, அவர் இன்னும் உயிரை கொடுக்கல, ஊற்றப்பட்டிருந்தது. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவையில் ஏறல, சீஷர்கள்ட்ட பேசுகிறார். அப்போ சீஷர்கள்ட்ட பேசும்போது நான் அன்பாக இருந்தது போலன்னா அவர் உயிர் கொடுக்குற அளவுக்கு நேசிச்சார். ஓகே, ஆனால் சீஷர்கள்ட்ட என்ன சொல்கிறார்? நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருந்தனோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்ககிட்ட அன்பாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போனா என்ன சொல்கிறாரு? நீ அன்பாக இருப்பா. எப்படி ஆண்டவரே நான் அன்பாக இருப்பேன்? என்ன தான் பார்க்குறல்ல அதே மாதிரி அன்பாக இரு. அப்படி தான் சொல்கிறார். என்னோட கேள்வி என்னென்னா, சீஷர்கள் இயேசுவை அப்போ எப்படி பார்த்தாங்க? அப்போ பார்க்கும்போது ஓ இப்படி தான் அன்பாக இருக்கணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதானே இயேசு சொல்கிறார். அப்போது சீஷர்கள் அந்த டைம் அவங்க பார்க்கும்போது இயேசு இவ்விதமாய் அன்பாக இருக்கிறார் அப்படின்றத எப்படி பார்த்துருப்பாங்க சொல்லுங்கள்? அப்போ ஒரு உணவு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருந்தா அவங்கள பார்த்தா என்ன பண்ணார்? அவருக்குள்ள அந்த கன்சர்ன் வருது. they saw the compassionate heart of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த மனதுருக்கத்தின் மனசை அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தாங்க. அடுத்தது அந்த மனதுருக்கத்தின் மனசுனால அவர் என்ன செஞ்சார்? ஹீல் பண்ணிட்டார். அது அவங்க பார்த்தாங்க. faith without works is dead. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த மனதுருக்கத்தின் மனசை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது பசியில் இருந்தாங்க மக்கள். பசியில் இருந்தவங்களுக்கு இயேசு என்ன பண்ணார்? ஆகாரம் கொடுத்தார். அப்போ பசியில் இருந்தவங்களுக்கு இயேசு ஆகாரம் கொடுத்தது. அவர் ஆகாரம் கொடுத்தாரு. அவர் எப்படி மல்டிப்ளை பண்ணாருன்னு அதை பார்த்தாங்க. அப்போது நான் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவரில் அன்பாக இருங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இயேசு கிறிஸ்து பூமியில் நடக்கும்போது எல்லோரையும் விடுதலை பண்ணுறவராகவும் எல்லோரையும் ஹீல் பண்ணுறவராகவும் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிறவராகவும் தான் நடந்தார். அப்போது சீடர்கள்ட்ட இயேசு நான் உங்களுக்கு சொல்கிறது போல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறாரு? இதே மாதிரி ஹீல் பண்ணுறவனாகவும் டெலிவர் பண்ணுறவனாகவும் நீ நடக்கணும்னு சொல்கிறார். கரெக்டாக? அப்போ தான் நம்ம இயேசு செஞ்சது போல் செய்கிறவங்களா இருக்கும். ஏன்னா ஹீ இஸ் ஷோயிங், நான் நடந்து காமிச்சிருக்கேன், இதே மாதிரி நீ என்ன பண்ணு, நட. அப்போ நான் இயேசுவை மாதிரி எப்படி நடப்பேன்? லைக் நிறைய பேர் அந்த அந்த அன்பு இருந்தால் போதும் பிரதர், அந்த லைக் நோ கிரியை செய்யணும். நீ அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ என்னை பார்த்து என்னது, நான் வியாதியாக இருந்தேன், நீ என்னை பார்க்க வரல, நான் சிறையில் இருந்தேன். என்னை சிறையில் இருக்கிறவங்கன்னா யார்? பிசாசுனால பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க. அப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா, நம்மளை சுற்றி வியாதி உள்ளவங்க இருக்காங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குன்னு நமக்கு தெரியுதுன்னா, நாம் காலை எடுத்து வச்சு அவங்களை என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணணும். அப்போ தான் கிறிஸ்து அவர்களை நேசித்தது போல் நாம் இவங்களை நேசிக்கிறோன்னு அர்த்தம். ரைட்? அப்போ ஒருத்தர் பிசாசு பிடிக்கப்பட்டிருக்கான்னா இயேசு நாமத்தில் விடுதலை ஆகுன்னு சொல்லி அவனை அந்த பாண்டேஜ்லேருந்து விடுதலை பண்ணணும். அப்போ தான் நான் இயேசு நேசித்தது போல் நேசிக்கிறவனா இருக்கேன். ரைட்? இப்போது நமக்கு அவனோட அத்தாரிட்டி தெரியும், இதெல்லாம் நம்ம கீழே தான் இருக்குது. நம்ம சொன்னால் இது என்ன பண்ணும்? போகும். எனக்கு அவனை பார்த்து கரிசனை வரணும், ஐயோ உனக்கு இப்படி கஷ்டமாக இருக்கா, அதோட நம்ம வேலை முடியறதில்ல. அதுக்கு அடுத்தது உங்கள் அத்தாரிட்டி இருக்குது, இதை கொண்டு வாங்க. The heart that says cares for them, ஐயோ இவங்க சரி பண்ணணும், இதுதான் இருக்கு. பட் இது பக்கத்தில் இன்னொன்று இருக்கு, you can do it, you are here to change that. நாம இங்க இருக்கிறதே அதை மாத்துறதுக்காக தான். அதை செய்யறதுக்கான பவர் நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாத்தோட அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்கும். அப்ப நம்மளால அதை என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படி என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஸ்பீக். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபெய்த் பிரின்சிபல் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். நம்ம ஜெபம் என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். இப்போ நம்மளோட விசுவாசம் என்ன? எல்லாத்துக்கும் மேலே இருக்கான், இவன் தோக்கிறதுக்காக வந்திருக்கான், நம்ம சொன்னா போகும், அவ்வளோதான். அடுத்தது ஃபெய்த்து, ஸ்பீக்கு. இதோட கேட்டலிஸ்ட் என்ன? நீங்கள் உங்களுடைய அன்பு. ரைட்? லவ் யுவர் நெய்பர், ஷோ ஹூ காட் இஸ், நோ ஹூ காட் இஸ், ஸ்பீக் அண்ட் இட் வில் ரெஸ்பாண்ட். இயேசு கிறிஸ்து எப்படி ஹீல் பண்ணாரு? அவர் தான் போ, எழுந்து நட. இப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியே நம்ம வரோம்னா, இயேசு கிறிஸ்து போலவே நம்ம இருக்கோம்னா, அவர் செஞ்ச மாதிரி தானே நம்மளும் செய்யணும். ஒருத்தர் கட்டில படுத்திருக்கிறான், அவனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா என்ன அர்த்தம்? Jesus was not speaking to that person. Jesus was speaking to that person's situation. இயேசு அவன்கிட்ட பேசல, அவனுடைய சூழ்நிலைக்கு பேசுறார்.
விளங்குதா? இப்போ இந்த சும்மா இந்த வல்லமை கூட ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு உன்னால நடக்க முடியாது, நீ படுத்து தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை படுக்கையில வச்சிருந்தார். இப்போ இயேசு வரார், இவர் எல்லா அதிகாரத்தோட வரார், இவனுடைய வல்லமைக்கு மேல உள்ளது. அப்ப இவர் வந்து அந்த படுக்கையில் இருக்கவனை பார்த்து என்ன சொல்றாரு? He did not consider his powers. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசுடைய வல்லமையை கன்சிடர் பண்ணல. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ண போகும்போது அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸை கன்சிடர் பண்றீங்க. அவங்கள இப்படி இருக்காங்க, அவங்களால அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ரைட்? நோ, அது எல்லாத்துக்கும் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு. அவனால் அது பண்ண முடியாதுன்னா ஒரு லோயர் எவனோ ஒரு சும்மா ஒரு எவனோ ஒரு திருட்டு பைய வந்து என்ன பண்ணியிருக்கான், அவங்கள நடக்க முடியாதுன்னு போய் சொல்லி படுக்க வச்சிருக்கா. அது எல்லாத்துக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இயேசு சொல்றாரு படுக்கை எடுத்து நட அப்படின்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து அவனுடைய சூழ்நிலையோ அவனோட சூழ்நிலையில யார் அவனை வச்சிருக்காங்களோ யாரையுமே கன்சிடர் பண்ணல. விளங்குதா? இங்க இருந்து இந்த மனப்பான்மையோட இருந்தாதான் இவனை கன்சிடர் பண்ணணும். இவன் இப்படி வச்சிருக்கான், அது அப்படி படிச்சிருக்கான். பட் இயேசு கிறிஸ்து படுக்கையில இருந்த ஒருத்தனை வந்து பார்க்கும்போது இது எதுக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அவர் அவராவே இருந்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அவர் சொல்லும் போது நடந்துச்சா இல்லையா? அப்போ நாம அவரை மாதிரி அவரோட இடத்துல வரோம்னா நாம பேசுறதும் எப்படி இருக்கணும்? அவர் பேசுற மாதிரி இருக்கணும். Do not consider their state. See what they can, see what they are. அவங்க யாரா இருக்காங்க, அவங்கள ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, அவங்கள கிறிஸ்துவின் சித்தப்படி அவங்க எப்படி இருப்பாங்க இருக்கணும்னு பார்த்து அதை பேசுங்க. அப்போ படுக்கை லாசரு கதை, அவன் மேரி என்ன சொன்னா? மேரி வந்து அவன் 4 நாள் ஆச்சு நாரும். மேரி என்ன சொல்ற? இவனுடைய வல்லமையை பார்க்கறா. 4 நாளா வியாதிப்பட்டிருந்தான். யாருனால வியாதிப்பட்டிருந்தான்? பிசாசுடைய வல்லமையினால வியாதிப்பட்டிருந்தான். இந்த வியாதி அவனை நெருக்கி அவனை என்ன பண்ணுச்சு? சாவுக்கு கொண்டு போயிருச்சு. அப்போ she was respecting and recognizing the powers of the devil. But what did Jesus say? He is sleeping. இவன் திரும்ப திரும்ப கேட்டனால சரி நான் செத்து போயிட்டான் அப்படி சொன்னார். அப்படிதானே? அவன் தூங்குறான். இவங்க சீஷர்கள் கேட்கிறாங்க, இல்லை ஆண்டவரே செத்துட்டான். ஆண்டவரே என்ன சொல்றீங்க? என்ன? சரி செத்துட்டான், எழுப்பிடும் விடு. ஆனா இயேசு கிறிஸ்து ரெகக்னைஸ் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல என்ன நடந்துச்சுன்னு. He was only seeing what is going to happen. அப்படி இல்லைன்னா what has happened in the cross. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒருத்தவங்களை வந்து வியாதியோட இல்லைன்னா ஒரு கால் நடக்காம ஒரு கை விளங்காம இருக்கிறாங்கன்னா அவங்க கை விளங்காதவங்களா காது நடக்காதவங்களா அவங்கள பார்க்க கூடாது. சிலுவையில இயேசு இதை ஜெயிச்சிட்டாருல்ல, சூப்பர். விளங்குதா? இப்போ ஒருத்தவங்க படுக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஐயோ உங்களுக்கு கால் வரல கை வரல உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறதுக்கும் சிலுவையில இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு பாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படி என்ன சொல்லுங்க? எந்திரிச்சு நடங்க. இப்போ எந்திரிச்சு நடங்கன்னு நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? உன்னோட வியாதியும் கஷ்டமும் சிலுவையில எடுக்கப்பட்டுச்சு, நீ இப்ப என்ன பண்ணு? எந்திரிச்சு நட. அப்போ எந்திரிச்சு நடான்னு நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையில அதே வல்லமை இருக்கு. எந்த வல்லமை வானத்தையும் பூமியை சிருஷ்டிச்சுச்சோ அதே வல்லமை, எந்த வல்லமை கிறிஸ்துவ மரித்தோர்ல இருந்து உயிர் தெளிம்பிச்சுதோ அதே ஆவியின் வல்லமை உங்க வார்த்தையில இருந்து என்ன வரும்? வெளியில வரும். அப்போ அந்த வார்த்தை அவனை என்ன பண்ணும்? எழுப்பும். Amen. So don't consider their straight. Tell what they want to do. அவங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. You understand? Hallelujah. Don't respect the devil. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அப்படிதான் நம்ம அவங்க மேல இயேசு அன்பு கூர்ந்த love yourself as you love your neighbor as you love yourself. நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிலும் அன்பு கூறுவா. எப்படி நான் என்னில் அன்பு கூறுவேன்? உங்க கிட்ட ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேரு உங்களுக்கு வியாதி வந்தப்போ ஆண்டவரே இந்த வியாதியோட நான் இருக்கிறது உங்க சித்தமா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை என்கிட்ட இருந்து எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்க? You ask. Anybody else who ask? See, the first இப்போ நமக்கு ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னால நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்ன? ஐயோ இது போணுமே, ரைட்? அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஸோ அப்போ நமக்கு ஒரு வலி வந்தா இது போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம், ரைட்?
அப்ப ஆண்டவர் எப்படி நினைப்பாரு?